கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த டுடேஸ் விக்டரியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுகமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்கள் முகத்தை பார்க்க பல நாட்கள் எனக்கு விருப்பம். ஆனால் எப்படி பார்ப்பது? ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்டரியின் மூலம் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். உங்களில் அநேகர் என்னை சந்திக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அதற்காக நான் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக தேவனை துதிக்கின்றேன். இங்கிலாந்து மகாராணி அவர்கள் ஒரு முறை தங்களுடைய போர் வீரர்களுக்கு பரிசளிக்கும்படி ஒரு விழாவை நடத்தினார்களாம். யுத்தத்தில் பெரிய காரியங்களை செய்த எல்லா போர் வீரர்களும் வரிசையாக வந்து மெடலை வாங்கினார்களாம். அந்த மெடலை கொடுக்கும் பொழுது அந்த மகாராணி தன் அருகில் இருக்கிற ஒருவரிடத்தில் கொடுத்து, அந்த இராணுவத்தின் உயர் அதிகாரி இந்த போர் வீரர்களுக்கு இந்த பரிசை கொடுத்தாராம். ஒரு போர் வீரனை ஸ்ட்ரெச்சரிலே வைத்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது மகாராணி கேட்டாராம், இவருக்கு என்ன நேர்ந்தது என்று. அப்பொழுது அந்த போர் வீரனுக்கு நேர்ந்த கதையை அவர்களுக்கு சொன்னார்களாம். இவர் யுத்தத்தில் நிற்கும் பொழுது ஒருவர் குண்டு எய்ததினால் அவருடைய வலது கால் போய்விட்டது. ஆனாலும் சோர்ந்து போகாமல் யுத்தத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தனக்கு குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி அவர் தொடர்ந்த பொழுது அடுத்த குண்டு பாய்ந்து அவரது இடது காலும் போய்விட்டது. 2 கால்களும் வராத நிலைமையிலும் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கு எப்படியாவது யுத்தத்தில் நிற்க வேண்டும் என்று யுத்தத்தில் அவர் முனைந்து நின்ற பொழுது நாங்கள் போய் அவரை காப்பாற்றி எங்களுடைய கேம்பில் கொண்டு வந்து அவருக்கு வைத்தியம் செய்தோம் என்று சொன்னார்களாம். இந்த மகாராணி தன்னுடைய ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து தானே அந்த மனிதனுக்கு அந்த வெற்றி பதக்கத்தை அவருடைய ஷர்ட்டிலே பொருத்தி விட்டார்களாம். இதை பார்த்து எல்லாரும் எழும்பி நின்று கைத்தட்டினார்களாம். இது நடந்த நிகழ்வு. ஒரு உலகத்தில் நடந்த ஒரு போரில் தன்னுடைய போர் வீரன் தன் தேசத்திற்காய் யுத்தத்தில் முனைந்து நின்றதை கண்டு ஒரு மகாராணி இறங்கி வந்து அவரை கௌரவிப்பார் என்றால், ஒரு உன்னதமான தேவன் தனக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் அதே போல கௌரவப்படுத்துவார். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன் தன்னுடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு கூட வருவார். கிறிஸ்தவத்தின் ஆழமான நம்பிக்கை இது. இயேசு ஒரு நாள் வருவார். சரி, அப்படி வரும்பொழுது என்ன செய்வாராம்? அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பாராம். அப்படி என்றால் எல்லாரையும் வரிசையாய் நிற்க வைத்து என்ன அவருக்காய் செய்தார்கள், எப்படி அவருக்காய் வாழ்ந்தார்கள் என்பதை தன்னுடைய ஞாபக புஸ்தகத்திலிருந்து தூதர்களை விட்டு வாசிக்க வைப்பார். அவர் செய்த கிரியைக்கு தக்க பலனை அவருக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு மனுஷகுமாரன் வருவார் என்றால் நீங்கள் என்ன கிரியை செய்து முடித்திருக்கிறீர்கள்? எப்படி அவருக்காய் வாழ்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இதை இன்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அன்றாட தேவைகளிலும் அன்றாட பாரங்களிலும் நம்முடைய கவனம் செலுத்துவதிலேயே பல நேரம் நாம் மூழ்கி விடுகிறோம். ஆண்டவருக்காக செய்வதை மறந்து விடுகிறோம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வருவார், அவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். அந்த பலன் அளிக்கும் நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தின் நாளாக இருந்து விடக்கூடாது. எவ்வளவு வாய்ப்புகள், எவ்வளவு தருணங்கள், எவ்வளவு உங்களுக்கு செல்வங்கள், ஆஸ்திகள், எவ்வளவு படிப்பு, ஞானம், விவேகம், இவைகள் எல்லாம் தேவன் கொடுத்தாரே, எதற்கு? அவன் ஏதோ ஒரு கிரியையை இயேசுவுக்காய் செய்ய வேண்டும் என்று. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருக்காக தன் தேசத்தை விட்டு இந்திய தேசத்தில் வந்து தன் பிள்ளைகளோடு வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிற பணியில் தன்னையும் தன் பிள்ளைகளின் ஜீவனையும் அந்த பெரிய யுத்தத்தில் இழந்தார். தீக்கொளுத்தி போட்டார்கள் அந்த மனுஷனை. ஆனால் பரலோகத்தில் அவருக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யுங்கள். வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வயதின் நாட்கள் இருக்கிறதே, அதை போல பயனுள்ள நாட்கள் உன் வாழ்க்கையில் வரவே வராது. இயேசுவுக்காக ஏதாவது நீ முயற்சி செய்ய வேண்டும். பலன் கொடுக்கிற ஆண்டவர் வருகிறார். அந்த மகாராணி இறங்கி வந்து தானே அந்த மனிதனுக்கு மெடலை அணிவித்தது போல இயேசு ராஜாவும் இறங்கி வருவார். அன்றைக்கு ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்த பொழுது
பரலோகமே எழுந்து நின்று அவனுக்கு கனத்தை கொடுத்து அவனை கௌரவப்படுத்தியது போல உனக்கும் ஒரு நாள் கௌரவம் வரப்போகிறது. அந்த நாள் வருவதற்கு முன்பதாக ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய தீர்மானம் எடுங்கள். மீதி எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த பூமியிலே நீர் வந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உம்முடைய ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் சீக்கிரத்தில் வரப்போகிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று உம்முடைய பிள்ளைகள் உழைப்பதற்கு அவர்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் வாலிபர்கள் இருதயத்தில் பேசுங்கப்பா. வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு எதையாகிலும் செய்வதற்கு எங்கள் வாலிப பிள்ளைகள் முன்வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்தட்டும்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு சிலர் தங்கள் வாழ்க்கையை உம்முடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே வாஞ்சையையும் அர்ப்பணத்தையும் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருக்கிறார்களே, அவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். தன்னால் இயன்ற அளவு எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்வதற்கு, ஆண்டவர் வரும்பொழுது பலனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தூதர்களோடு வரப்போகிறார். நீங்கள் அவருக்காக செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்கு பலனை நிச்சயம் அளிப்பார். ஆகவே பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்யுங்கள். இன்றைக்கு தீர்மானியுங்கள், உடனே செயல்படுங்கள். எஜமான் வரும் பொழுது உங்களுக்கு பலனை கொடுப்பார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.